நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சின்னமனூர் நகராட்சி மற்றும் பள்ளி மாணவர்களுடன் நெகிழிப்பை ஒழிப்பு மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி குருக்கள், பள்ளி மாணவிகள் ஆகியோர் நெகிழிப்பை ஒழிப்பு மீண்டும் மஞ்சப்பை என்ற வாசகங்களுடன் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது நகராட்சியில் துவங்கி பள்ளி மாணவர்கள் கையில் பதாகைகளுடன் சின்னமனூர் நகராட்சியிலிருந்து ஊர்வலமாக சென்று காந்தி சிலையில் முடிவுற்றது. பேரணியை நகராட்சி ஆணையர் கோபிநாத் தலைமையிலும் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் வேல்முருகன் முன்னிலையிலும் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக காற்று மாசுபாட்டு அலுவலர் காயத்தி கலந்து கொண்டு பிளாஸ்டிக்கின் தீமைகளை எடுத்துரைத்தார். பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து பேரணி முடிவுற்ற நிலையில் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் பிளாஸ்டிக் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விளக்கி கூறினார். அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கும் நகராட்சி ஆணையர் மஞ்சப்பை வழங்கினார். பின்னர் பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு குடிநீர் பிஸ்கட் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ். முகமது இஸ்மாயில். பள்ளி மாணவர்களை வைத்துக்கொண்டு ஒரு விழிப்புணர்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது நகரத்தின் தூய்மை இயக்கம், நகரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பள்ளி குழந்தைகள் மூலம் கொடுத்தால் நல்லபடியாக இருக்கும் என்று நாங்கள் ஒரு சஜஷன் பண்ணதால் இந்த பள்ளி குழந்தைகள் பள்ளி ஊர்வலம் நடத்துகிறோம். அதில் குறிப்பாக நகரில் குப்பைகள் அதிகமாக இருந்தால் வணிகர்கள் அவங்க குப்பைகள் பிரித்து நகராட்சி பணியாளர் தினந்தோறும் அந்த வார்டுக்கு செல்லும் போது அவங்ககிட்ட கொடுத்தா நகரத்தை சுத்தமாகவும் அன்போடு நல்லபடியாக வைத்திருக்கோம் சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு அந்த வாசகத்தை சொல்லி அவங்க மூலமாகவும் அந்த எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு வணிகர்களுக்கு நாங்கள் சொல்லி வந்துருக்கோம். இதன் மூலம் மஞ்சப்பை பிளாஸ்டிக் பையெல்லாம் எடுத்து மஞ்சப்பையும் அவங்க யூஸ் பண்ணணும், அதுவும் பொதுமக்கள் அவேர்னஸ் பண்ணணும். மஞ்சப்பையும் நம்ம தற்போது கடைகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான பங்களிப்பு பொதுமக்களுடைய பங்களிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் சேவை செய்வதற்கு நகராட்சியில் ரெடியாக இருக்கிறத விட எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் அதுக்கான பணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் முழுக்க பொதுமக்களோட விழிப்புணர்வோடு எங்களுக்கு ஒத்துழைப்பு நடந்தால் இந்த நகரத்தை நாங்கள் தூய்மையாகவும் அனைத்து வார்டுகளையும் நன்றாக வைத்துக்கொண்டு நகரத்தை தூய்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பேருதலாக இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.